கரெக்டா பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி எனக்கு தோணாதா அப்படின்னு பாப்பா சொல்லுது. அதை நான் ஆக்சுவலா ரெக்கார்டிங் வச்சிருந்தேன். ஏன்னா என் மாநில நிர்வாகத்தை காட்டணும். பாரு அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கல்ல, அவருக்கு ஒரு சம்பளத்தை கொடு, அதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணுவோம், மாவட்டத்துக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் வாங்குவோம், வாங்கி அவருக்கு கொடுப்போம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆடியோவை வச்சு அவர் வேலைக்கு போறதில்ல, வெட்டிக்கு போறதில்ல, நம்ம சங்கத்துல இருக்கிறனால தான் அவருடைய வேலைகள் நடக்க மாட்டேங்குது, அதனால நம்ம அவர் சங்கத்துல இருந்து எடுத்துருவோம், ஒரு 3 மாசத்துக்கு பிரேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி வச்சாங்க. நான் சரி ஒரு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னா தலைவர் செயலாளர் அப்படி இருந்துக்கல, நம்ம துணைதான் இருக்கோம், நம்ம சில நேரத்தில் சில விஷயம் பேச முடியாது. அப்போ சரி வரட்டும் அப்படிங்கிறதுல இவங்களுக்கே போஞ்சு அந்த ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் பொறுப்பு வர்றதுக்கு, மாநில செயலாளராக வர்றதுக்கு பொறுப்புக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்குள்ள கேம் ஆடி இவரை வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ அந்த விஷயம் எனக்கு தெரியாது. அது காரணம் தான் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு லட்சமோ 1.25 லட்சமோ ஒன்றா எனக்கு தெரிஞ்சு 1 ஃபர்ஸ்ட்ல கொடுத்தாங்க. அவர் இறந்ததுக்கு 1 லட்ச ரூபா கரூர் மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க. தலைமையில இருந்து கொடுத்தா, தலைமையில இருந்து கரூர் கொடுக்க கிடையாது, தலைமையில இருந்து. அதான் மாநிலத்தில் நம்ம வாங்கி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம். 1 லட்ச ரூபா நாங்கள் கொடுத்தாச்சு. அந்த காசு என்னன்னா மாநிலத்து காசு. அப்போ வரச்சுல அதான் மாவட்ட நிர்வாகி தான் கொண்டு வரச்சுலாம் அந்த காசை வாங்கி நம்ம இந்த 1 லட்ச ரூபா எடுத்துப்போம், மிச்ச காசை நம்ம லோனை கொடுத்துருவோம் அப்படின்னு சரின்னு சொல்லி போயிட்டு இருந்த கதை தான். என்ன ஆயிடுச்சு, அப்புறம் இவர் இந்த 1 லட்ச ரூபா கேட்டார்ல, இவர் கட்டிங் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி இவனுங்க பரப்பி விட்டாங்க. அதனால தான் இப்போ அந்த நண்பர் கேள்வி கேட்டார், அது என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அதை சால்வ் பண்ணுறப்ப முடியல. போயத்தில் என்ன ஆகும், 10 பேர் போயத்தில் என்ன ஆகும், மாறி இவர் கெட்ட பேர் வந்துச்சு. அதுக்கு பிறகு இவர் வேணாம், சரி நம்ம ஒதுங்கிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வருஷ காலமாக ஒதுங்கிட்டாரு. திரும்பி அப்புறம் சொல்லியிருப்பாப்ல, நான் திரும்பி அந்த காரணம் என்னன்னு அப்படி சொன்னாப்புல. இதுதான் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார். ஏன்னா நான் கூட வாங்கிச்சிருக்கேன், நாங்கள் 2 பேரும் ஒரே கம்பெனியில் டியூட்டியும் செஞ்சுருக்கோம். பணத்துக்கு ஆசைப்பட முடியாது. காசு வேணா ஸ்ட்ரெயிட்டாக பணம் போடுவார். சிலத்தர எனக்கு ஒரு 500 ரூபா போடுங்க, யார்கிட்டனாலும் கேட்பாரு, ஏன்டா இல்லை யார்கிட்டனாலும் கேட்பாரு, எனக்கு ஒரு 500 ரூபா போடுங்க, ஒரு 1000 ரூபா போடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம நண்பர்லாம் போடுவாங்க. இவருக்கு என்ன பேரை குத்திட்டாங்கன்னா கரண்ட் அடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேரை குத்திட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப மனசார பாராட்டுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அது சொல்லி கூட பார்க்கல, நினைச்சு கூட பார்க்கறது இல்லை, அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ என்னுடைய ஆசை என்னன்னா, ஆனந்து நம்மளை தவறான பதிவு கொடுத்து நம்மளை நல்லா முன்னுக்கு வந்துருந்ததை நம்மளை பின்னால் தள்ளிட்டான். சரிங்களா? இப்போ அதை நம்ம கொண்டு வரலாம். மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகள் நீங்கள் நினச்சாலும் அதை கொண்டு வர முடியும். கண்டிப்பாக எல்லாரும் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுங்க. நம்ம அதை வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாத்தையுமே போடுவோம். சரிங்களா? வாங்க, ஒவ்வொரு வேலையை முடிப்போம், அப்போ தான் வேலை ஆகும்.